வை ஐம் சேஞ்சிங் ஆஃப்லைன் டு ஆன்லைன் இந்த கொஷினை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எங்க மேம் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்சஸ் வந்துட்டு போட்டிருந்தோம். மார்னிங் 10லேருந்து நைட் வந்து ஒரு 9:30 வரைக்கும் 3 பேட்சஸ் போட்டிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர் பேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அந்த பேஸில் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அப்போ எப்படி அப்படின்னா ஒரு 10 to 5 எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னா, ஆ ரொம்ப ஃபியூவா தான் பக்கத்துலேருந்து வருவாங்க. மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க ராசிபுரம், நாமக்கல், அயோத்திப்பட்டினம், இளம்பிள்ளை இந்த மாரி வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டுருந்தாங்க. நைட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் விமென்ஸ் தான். லைக் ஆர்க்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், நர்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாரி வந்துட்டுருந்தாங்க. எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா, அதுவும் நைட் பேட்சஸ் எஸ்பெஷலி எப்படி வருவாங்க அப்படின்னா, மார்னிங் வீட்ல ஒர்க் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்ல போய் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வருவாங்க. வரப்போ ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஷன்ல கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் எல்லாமே ஒர்க்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ 1 இயர் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியே நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது. ஸோ இதெல்லாமே சேஞ்ச் பண்ணலாமே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்துக்கும் கம்ஃபோர்ட்டா இருக்கிற மாதிரி ஆன்லைன்ல சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஓகே, இதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு அத பத்தி திங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன்ல எத வச்சு பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, நான் நேர்ல போய் பார்க்குறேன், தெளிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆஃப்லைன்ல பத்தி அந்த மாரி வியூ வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஸோ கேமராஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் டீச்சிங் கேமராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியா யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்ல கத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆன்லைன்ல அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் கேமராஸ் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து வெளி ஸ்டேட்லேருந்து இம்போர்ட் பண்ணது தான். நல்ல குவாலிட்டியான ப்ரொஃபஷனல் டீச்சிங் கேமராஸ் அண்ட் வேல்யூபிள் சிஸ்டம்ஸ் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஸ்டம் ஆப்ரேட்டர்ன்னு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நான் வந்து போர்டில் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க உட்காந்து நோட்ஸ் எடுப்பாங்க. அது எல்லாத்தையும் எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போலாம். அதாவது சிஸ்டமேட்டிக்கா எப்படி மாத்துறது அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாமே உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து, பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா டிராஃப்டிங்கும் முடிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே சிஸ்டமேட்டிக் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அத பிடிஎஃப் ஃபைலா வந்து கொண்டு போய் சேர்க்கணும் பீப்பிள்ட்ட. ஸோ நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான வந்து ஒரு ஸ்கில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சரவுண்டிங் அதாவது சேலம் சரவுண்டிங்லேருந்து வந்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட டீச்சிங் வந்து ரீச் ஆக போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதில நெறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒர்க் ஷாப்ல எல்லாருமே இன்ட்ரஸ்டடா ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னா, மேம் எப்போ ப்ளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் போடுவீங்க? எப்போ குர்தி மாஸ்டர் கிளாஸ் போடுவீங்க? இந்த மாரி எனக்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வேணும் மேம். அந்த மாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்க டீச்சிங் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு என்னன்னா, இதுக்கான பிளான்ஸ் வந்துட்டு போட்டு சீக்கிரமே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்க்கான டேட்ஸ் வந்து அதாவது அடிக்கடி அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஹூ ஆர் ஆல் வில்லிங். ஸோ நம்மளோட டீச்சிங் ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். பட் ஐ அம் ஷூர் நீங்க வந்து ஆஃப்லைன விட ஆன்லைன் கண்டிப்பா பெட்டர்ன்னு ஃபீல் பண்ண போறீங்க. அப்கமிங் வீடியோல கண்டிப்பா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.